வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நடிகர்கள்ல 2 வகை உண்டு. நாம என்ன பேசினாலும் மக்கள் புரியாம கைத்தட்டுவாங்க. அதனால நாம என்ன வேணா பேசி அவங்கள மூளை சலவை செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு வகை. ஆனா இன்னொரு வகை, நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. மக்களுக்கு எப்படி என்டர்டெயின்மெண்ட்ட குடுக்குறோமோ, அதே நேரத்துல நல்ல விஷயங்களையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட பேசணும் அப்படின்னு நினைத்து பேசக்கூடிய நடிகர்கள் 2வது வகை. சத்யராஜ், பிரகாஷ் ராஜ் போன்ற நடிகர்கள்லாம் 2வது வகையை சேர்ந்தவர்கள். முதல் வகை நான் யார பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த வீடியோல ஸ்பெசிபிக்கா நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் பேசின 2 வீடியோஸ் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். முதல் வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோல ரொம்ப அழகா ஏழை எளிய மக்களுக்கு புரியிற வகையில ரொம்ப தெளிவா தமிழ்நாடுடைய அரசியலை புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு. இங்க 3 மாடலுக்குள்ள போட்டி நடக்குது. 1 திராவிட மாடல், 2வது அடிமை மாடல், 3வது நடிப்பு மாடல். இந்த 3 மாடலுக்கு நடுவுல எந்த மாடலை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். திராவிட மாடல் நமக்கு காலங்காலமா என்ன செஞ்சிருக்கு? கல்வி கொடுத்திருக்கு, சுகாதாரம் கொடுத்திருக்கு, மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செஞ்சிருக்குது, எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அடிப்படையில மக்களுக்கான நல்லாட்சியை கொடுத்திருக்குது. நம்மளுடைய மண் மொழி மானத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது நமக்காக பாதுகாவலர்னா களத்துல வந்து நின்று நமக்காக போராடுது. இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் அடிமை மாடல். அந்த மாடல் என்ன பண்ணுது? மேல இருக்கக்கூடிய மகாபிரபு என்ன சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட சிந்திக்காம மண்டைய ஆட்டிட்டு இருக்கு. 3வது மாடல் தான் மிகவும் ஆபத்தான ஒரு மாடல். அதுதான் இந்த நடிகனுடைய மாடல், நடிப்பு மாடல். நான் பேசின அளவுக்காவது அரசியலை விஜய் களத்தில் பேசியிருக்கிறாரா அப்படின்னு நேரடியாக விஜய்க்கு நாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. நான் பேசியிருக்கிறேன் அரசியல், மக்கள் பிரச்சனையை நான் பேசியிருக்கேன். அந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு என்னைக்காவது நீ வந்து களத்துல நின்னு மக்களுக்காக நீ போராடி இருக்கியா? மக்கள் உன் மேல இவ்வளவு அபிமானம் வச்சு நீ போற இடத்துல எல்லாம் இவ்வளவு பெருசா கூட்டம் கூடுறாங்களே, அதனால நமக்கு ஏதோ கெத்து இருக்கு அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாத. மக்கள் உன் மேல அன்பு வச்சிருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த அன்பு உன்னுடைய நடிப்பு திறமைக்கானது. நடிப்பு உலகத்துல நீ என்ன சாதிச்சியோ அதுக்கான அங்கீகாரம். 2.5 மணி நேரம் படத்துல நீ டாக்டரா நடிக்கலாம், இன்ஜினியரா நடிக்கலாம், ஏன் சிஎம்மா கூட நடிக்கலாம். ஆனா களத்துல சிஎம் ஆகணும்னா அது பத்தாது ராஜா. அதுக்கு நிறைய வேலை செய்யணும். நான் செஞ்ச அளவு கூட நீ செஞ்சதில்ல. அப்படி இருக்கும் பொழுது நேரடியா சிஎம் சேர்ல போய் உட்காரணும்னு ஆசைப்படுறியே, இது எந்த விதத்துல நியாயம்? நீ நல்லா நடிக்கிற அப்படிங்கிறதுக்காக உனக்காக தியேட்டர்ல வந்து வேணா நாங்க விசில் அடிப்போம். ஆனா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நீ நினைச்சேன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம் அப்படின்னு தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறார். அந்த வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்களை வைரல் ஆயிட்டு இருக்கு. அவசியம் எல்லோரும் பார்க்க வேண்டிய வீடியோ. முதல்ல அதை பாத்துருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசியிருக்காரு, அதை பத்தியும் பேசலாம். சினிமா மாடல்னு ஒண்ணு இருக்கு. ஒரே சினிமால காசு சம்பாதிச்சிடலாம்ப்பா, பெரிய ஹீரோ ஆயிடலாம், ஸ்டார் ஆயிடலாம். சினிமால ஓகே. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடல. நீ யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? நீ இத்தனை வருடங்கள்ல தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ மொழிக்கோ தன்மானத்துக்கோ பிரச்சனை வந்திருக்கும் போது வந்து நின்று இருக்கியா? உங்களுடைய உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற நட்பு, அன்பு, திறனுக்கு அரசியலுக்கு இல்ல. அதை பயன்படுத்துறீங்க. வெயில்ல கியூ நின்னு கட் அவுட்ட போட்டு டிக்கெட்டை போட்டு வீட்டை பத்தி யோசிக்காம வேலையை விட்டு காட்டின அன்ப இப்போ அரசியல் வரணும்னு அதுக்கு பயன்படுத்துறீங்களா? பாருங்க, நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 வருடம் தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம், நாட கொடுக்க முடியாது. நாட கொடுக்க கூடாது. அரசியல் வேற, சினிமா வேற. அந்த அன்பு வேற, இந்த அன்பு வேற. அதுக்கு இறங்கணும், பேசணும். சீமான் பரவாயில்லையா, 10 வருஷமா மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய நடிகர்கள் அதெல்லாம் ஆகாது.
அதை பத்தி இருக்கிறோம். திராவிடியன் மாடல் வேணுமா, அடிமை மாடல் வேணுமா, சினிமா மாடல் வேணுமா? ஏன்னா அரசியல் யார் பண்ணணும் அங்கிற ஒரு கேள்வியை நான் மக்கள் கிட்ட கேட்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் மக்கள் நாம பண்ணணும், ஜெயிச்சவங்க வேலை பார்க்கணும். ஆனா அந்த இந்தியாவில ஜெயிச்சவங்க அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாம வேலை பார்த்து அதை மாத்தணும். நம்ம அரசியல்னா யாரை தேர்ந்தெடுக்கிறோம், யாரை தேர்ந்தெடுக்கிறோம். இந்தியாவோட அரசியல் என்ன, இன்னைக்கு எதுக்கு தமிழ்நாடு எதுக்கெல்லாம் நிக்குது, அதுக்கு யார், எந்த அணி நம்மளோட நிக்கும், தமிழுக்காக துடிக்கும், அதை யோசிக்கணும். கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், இது ஏதோ அதிமுக அணிக்கும் டிஎம்கே அணிக்கும் நடக்கிற தேர்தலா இல்ல. விஜய் சொல்ற மாதிரி டிவிகேக்கோ டிஎம்கேக்கோ நடக்கிற தேர்தலா இல்ல. இது ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் நடுவுங்க, ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் நடக்கிற தேர்தல். தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு எப்பவுமே இந்தியாவுக்கு ஒரு மாடலா நின்று இருக்கு. எதை திணிக்கும் போது ஹிந்தி திணிக்கிட்டோம், நீட்டு திணிக்கிட்டோம், எதிர்த்து நிக்கிறோம். இன்னும் வலுவா நிக்கணும்னா எந்த அணிக்கு ஓட்டு போடணும்னு நீங்க தான் முடிவெடு. அரசியல் மக்களான நாங்க செய்ய வேண்டிய நிலைமை வந்தாச்சு. ஒற்றுமையா பிரிவினையா, நல்லது நடக்கும். பாத்தீங்கல்ல, சமூகத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள் அவங்க ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அது பல பேரு போய் சேரும், பல பேருடைய மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி இருக்கக்கூடிய நடிகர்கள் யோசிச்சு பேசணும், சிந்திச்சு பேசணும், ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்ச்சியோட பேசணும் அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை பிரகாஷ் ராஜ் நிரூபிச்சிருக்கிறாரு. திரையில வேணா அவர் வில்லனா நடிச்சிருக்கலாம், ஆனா உண்மையிலேயே நிஜ வாழ்க்கையில இது போன்ற ஹீரோக்கள் தான் நமக்கு தேவை. சரி, 2வது வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளால நடந்த ஒரு நிகழ்ச்சியில அவர் மக்களோட இன்டராக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுல ரொம்ப அழகா எளிய முறையில ஹிந்தி இம்போசிஷனை நாம ஏன் எதிர்க்கிறோம், மொழி திணிப்பை நாம ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத குழந்தைகளை வச்சு அவர் நடத்தின ஒரு நவீன ராமாயண கதை மூலமாக வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி அதை அவர் நரேட் பண்றாரு. உண்மையிலேயே கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. ராமாயணத்தை இப்படி கூட நம்ம நடத்தலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கருத்தை ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரியுற அளவுக்கு, இன்ஃபேக்ட் குழந்தைங்களுக்கே நல்லா புரியுற அளவுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா பாத்துக்கங்களேன். இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி சங்கிகளுக்கு பயங்கர எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. உடனே பிரகாஷ் ராஜை கைது செய்யணும், அது இதுன்ட்டு ஏகப்பட்ட வீடியோஸும் ஏகப்பட்ட கருத்துக்களும் பறந்துகிட்டு இருக்கு. ஆனா தான் சொல்ல வேண்டிய விஷயத்த நறுக்கு தெரிச்ச மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட அவர் சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். And in the play, children took one Ramayana and ate all the ants. Then suddenly Rama, Lakshmana, Sita came. So they are coming down to south and Lakshmana says, Rama, what lucky? No, there is one forest here. Rama says, no, it is somebody's land. It's somebody's farm. Oh, there are fruits, can we eat? Yeah. But is it stealing? No, if we are hungry, we can eat. As they are eating, the Shurpanaka and Ravana ant come. And Shurpanaka is very angry. It says, Anna, somebody is eating our fruits. And the Anna Ravana says, no, they are hungry. Let them eat. We can talk to them later. After they have eaten, they come and this Rama, Lakshmana says, hey, Lucky. Rama calls Lakshmana Lucky. Hey, Lucky, some tribals have come. They say, no, we are the owners. Please. Now, since you have eaten the fruit, you have to pay the price. Then what is the price? Then she calculates, Shurpanaka, and says $2,000 with GST. Oh. And they say, no, we don't have money. Then Ravana says, give them some discount. Okay, 20% discount. No, we don't have. So, in spite giving discount, if you don't have the money, then you are not tourists here. You have come in search of food. So, what you do, since you have eaten the fruits, the seeds are there, no? Plant it, turn it into a tree and go.
What is your name? Oh, I am Rama from North. Yeah, I am Ravana from South. Nice meeting you. These children said politics. You guys want to come? Don't force your Hindi. Learn Malayalam, no? You have come to work here. Don't become a manager of a bank and ask us not to eat beef. We will do a beef festival. Alle? Come, do something, work something, respect our culture and go. No, one nation, one religion, my dialogue. Get lost. Okay? This is our land. Behave yourselves. That is the cultural politics I am doing with my play. Good. That is what we have to do. No? Children know the politics. These fellows don't know what to do. சின்ன குழந்தைங்களுக்கு புரியுற விஷயம் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில ஒண்ணு சொல்றாரு. சின்ன குழந்தைகளுக்கு புரியக்கூடிய இந்த விஷயம் ஏன் டெல்லியில இருக்கக்கூடிய எருமைகளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வெளிப்படையா எந்தவித பயமும் அச்சமும் இல்லாம போட்டு உடைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கொள்கை எதிரின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு கொள்கை எதிரியை எதிர்க்க எந்த திராணியும் இல்லாம அதை பத்தி வாயும் திறக்காம சைலண்டா ஒரு பதிவை மட்டும் போட்டுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய நடிகர்கள் மத்தியில் தன் மனசுல பட்டதை எந்த ஆதிக்க சக்திக்கும் நான் அடிபணிய மாட்டேன், நான் தைரியமா பதிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாருல. பிரகாஷ் ராஜ் போன்ற ஹீரோக்கள் தான் நமக்கு தேவைங்க. ஹீரோ அப்படின்னு மார் தட்டிக்கிட்டு உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், எவ்வளவோ வலிகளை தாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு உங்க கரிசனத்துக்காக போலியாக உங்களிடம் நடிக்கக்கூடிய நடிகர்கள் நமக்கு தேவையில்லை. ஒரு விஷயத்தை எதிர்க்கணும்னா அதை தைரியமா வெளிப்படையா எதிர்க்கணும், களத்துல நின்னு எதிர்க்கணும், எந்த சூழ்நிலையும் எதிர்க்கணும். எப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் நாம கொண்ட கொள்கைக்கு தைரியமா நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரகாஷ் ராஜ் போன்ற உண்மையான நிஜ ஹீரோக்கள் தான் நமக்கு எடுத்துக்காட்டு. Hats off to you, Prakash Raj sir. You truly are an inspiration. நன்றி.